ஏப்பா அண்ணனை எல்லாம் ஊருக்கு அனுப்பிச்சிட்ட, இனிமே உனக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறியா? இந்த ஊர்ல சொந்தம்னு சொல்லிக்க நாங்க இருக்கோம். நான் தான் உனக்கு பாட்டி. இதோ என் பேத்தி லட்சுமி, உன் கூட பிறக்காத தங்கச்சி ராசா. ஏப்பா பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்கிறதுக்கு அண்ணனுங்களை பட்டணத்துக்கு அனுப்பியிருக்க, பணத்துக்கு என்ன பண்ணுவ? அப்பாவோட ஆசீர்வாதமும் முருகனோட அருளும் இருக்கிற வரைக்கும் எல்லாம் நல்லபடியா நடக்கும். ராஜா ராத்திரி பகல உழைச்சி கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சு 3 அண்ணங்களையும் வக்கீலாவும் போலீஸாவும் டாக்டராகவும் படிக்க வச்சான். அந்த 3 பேரும் ஒன்று சேர்ந்து ஊர் திருவிழாக்கு வந்தாங்க. ராஜாவோட ஆசைப்படியே போலீஸ் அண்ணன் சிட்டியில் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆயிட்டாரு. வக்கீல் அண்ணன் தமிழ்நாட்டிலே நம்பர் 1 லாயர் ஆயிட்டாரு. டாக்டர் அண்ணன் வெளிநாட்டில் படித்து மிகப்பெரிய சர்ஜன் ஆகி சொந்தமாக ஒரு ஹாஸ்பிட்டலே கட்டிட்டாரு. இவங்களுக்கு உடனே ஆபரேஷன் பண்ணணும். தியேட்டர் ரெடி பண்ண சொல்லுங்க. அனஸ்தீஷியா கொடுக்க ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. அப்புறம் பாட்டி சிஸ்டர் கூட போயிட்டு ஒரு 2 லட்சம் ரூபாய் பணத்தை கட்டிடுங்க. 2 லட்சமா? அவ்வளவு பெரிய தொகைக்கு நான் எங்க தம்பி போறது? ஏன் பாட்டி ஆபரேஷன் செலவுக்கு பணம் கொண்டு வரல? பணமெல்லாம் தேவையில்லை, எல்லாத்தையும் அண்ணன் பாத்துக்கிறோம்னு தம்பி தான் சொன்னாப்புல. அவன் சொல்லுவான் பாட்டி, தம்பிக்கு எதுவும் தெரியாது. பேங்க்ல லோன்லாம் போட்டு தான் இந்த ஹாஸ்பிட்டலே நான் கட்டியிருக்கேன். இப்படி வரப்போறவங்களுக்குலாம் இலவசமா ஆபரேஷன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் இந்த கடன்லாம் எப்படி அடைக்கிறது? என்னங்க தம்பி இப்படி எல்லாம் பேசுறீங்க? ராத்திரி பகல அந்த தம்பி கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வச்சத எங்களை மாதிரி 4 ஏழைகளுக்கு உதவி செய்வீங்கன்னு நினைச்சிட்டேன் தம்பி. தம்பி என்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்சது என்னமோ உண்மைதான். ஆனா இதெல்லாம் நான் போய் கடன் கொடுத்தவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. பணத்தை கொடுத்தா ஆபரேஷன் பண்றேன். பாட்டி சொல்லுதாயி, இதெல்லாம் நீ கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச நகை. இதை வித்துட்டு ஆபரேஷனுக்கு பணத்தை கட்டிடு. சரிதாயி. கல்யாணத்துக்கு சேர்த்து வச்ச நகையா? சரி, வேற வழி இல்லை, உயிரை காப்பாற்றணுமே. இதை வச்சு பணம் எடுத்துருவாங்க, நான் ஆபரேஷன் ரெடி. சரிங்க தம்பி. ஒரு 1/2 hour கழிச்சு இன்னொரு ஊசி கொடுத்துருங்க. ஓகே டாக்டர். ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது. இனிமே லக்ஷ்மி உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. ரொம்ப நன்றிங்க தம்பி. தம்பி நீங்க கேட்ட 2 லட்சத்தை என்னால பெறட்ட முடியல. காதல காலத்துல இருக்கிறத வித்து கூட 1 லட்சம் தான் இருந்துச்சு. இந்தாங்க தம்பி. தம்பி என் பேத்தி உள்ள போய் பார்க்கலாமா தம்பி? அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், வாங்க. என்ன பாட்டி இது? நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் ஆபரேஷன் முடிஞ்சதும் பணத்தை கம்மியா கொண்டு வந்தா என்ன அர்த்தம்? இங்க பார், நீ என்ன பண்ணுவியோ நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. மொத்த பணத்தை கொடுத்தாதான் பேஷண்ட் டிஸ்சார்ஜ் பண்ணுவேன், புரிஞ்சுதா? அப்படிலாம் சொல்லாத ராசா. ஊர்ல இட்லி வித்தாவது உன் பாக்கி பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு கொடுத்துறேன். அறிவு கட்டத்தனமா பேசாத பாட்டி. இட்லி வித்தெல்லாம் 1 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியாது. இங்க பார், 1 லட்சம் ரூபாய்க்கு 1 ரூபாய் கம்மி ஆச்சுன்னா கூட அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே கூட்டு போக முடியாது. என்னடா சொன்ன? இந்த கைனால எத்தனை நீ வாங்கி சாப்பிட்டுருப்ப. நன்றி எடுத்தனமா பணத்துக்காக ஒரு பச்சை பிள்ளை உயிரோட அப்படி விளையாடுற. நீ விளங்கவியா? நாசமா போயிருவ. ஐயோ கிளவியோட பாவம் உன்னை சும்மா விடாத. என்ன டாக்டர், என்ன பிரச்சனை? யாரு இவங்க? அது எங்க பாட்டி தான். கொஞ்சம் மனநிலை சரியில்லை, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க, கேர்ஃபுல். போங்க சார், எல்லாரும் போங்க சார், நோ ப்ராப்ளம். போங்க போங்க சார். எடி பிச்சைக்கார கிழவி, என் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என் கையாலே ஆபரேஷன் பண்ண வச்சு அத்தனை பேருக்கு முன்னாடியே அடிச்சு அவமானப்படுத்திட்டல. என்ன பண்றேன் பாரு. ராசா ராசா வேணாயா.
இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை பண்ணி வச்சிருக்க. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நீ பண்ண தப்புக்கெல்லாம் நான் சிட்டியில் அசிஸ்டன்ட் கமிஷனராக இருக்கிறதுனால என் பவரை யூஸ் பண்ணி தப்பா கேஸை ஃபைல் பண்ணி நான் தப்பிக்க விட்டுருக்கேன். அதையும் மீறி ஏதாவது ஒரு கேஸ் கோர்ட்டுக்கு வந்துச்சுன்னா இபிக்குள்ள இருக்கிற எல்லா செக்ஷனும் நுழைஞ்சு பிரிச்சு மேஞ்சு உன்னை எஸ்கேப் பண்ண வச்சிருக்கேன். ஆனா இந்த விஷயம் அப்படி இல்லை. இது தம்பி கூட்டிட்டு வந்த பொண்ணு. அவனுக்கு என்ன பதில் சொல்ல போற? நீ பண்ண இந்த கொலைக்கு ஒரே ஒரு விட்னஸ் அந்த கிழவி. அவன் மட்டும் ராஜா கிட்ட போய் சொன்னா அவனை வெட்டி கூறு போட்டுருவான். அதுக்கு முன்னாடி நாம அந்த கிழவியை வெட்டி கூறு போட்டுட்டா பாம்புக்கு போய் பாலை வச்சிருக்கியே, நீ நினைக்கிற மாதிரி உங்க அண்ணன் எல்லாம் நல்லவங்க இல்லையா? ஆபரேஷனுக்கு பணம் கொடுக்கலன்னு உன் தங்கச்சிய டாக்டர் கொண்டுட்டேப்பா. அதை நான் பார்த்துட்டேன்னு மற்ற 2 அண்ணங்களோட சேர்ந்து என்னை ஆளை வச்சு வச்சுட்டாங்கய்யா. 3 நாளைக்கு முன்னாடி அப்பண்டிசைட்டிஸ் ஆபரேஷன் பண்றதுக்காக இந்த சங்கரன் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனா. ஆபரேஷன் பண்றப்போ ரத்த குழாய் வெடிச்சு செத்துட்டான்னு ஒரு டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்தா மேட்டர் முடிஞ்சு போச்சு. அப்பா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நான் நல்லா படிச்சு பெரிய டாக்டர் ஆகி ஏழைங்களுக்கெல்லாம் இலவசமா வைத்தியம் பார்ப்பேன். மேடம், அதையும் மீறி அவங்க குடும்பத்துல இருந்து யாராவது கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா என்கொயரி பண்ணிட்டு இருக்கோம், இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம், 6 மாசம் இழுத்து எவிடன்ஸே இல்லைன்னு எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணிடுறேன். நான் ஒரு நல்ல போலீஸ் ஆகி நேர்மையான அதிகாரியா இருப்பேன். பக்காவா சாட்சி இருந்த பல கேஸையே பந்தாடி இருக்கிறேன். இதுக்கு விட்னஸே கிடையாது. நல்ல வக்கீலாகி தப்பு பண்றவங்க யாரா இருந்தாலும் நான் தண்டனை வாங்கி கொடுப்பேன். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் செய்யறேன். நீங்க 1C கொடுத்துருங்க. மினிஸ்டர் கிட்ட பேசி 99 வருஷத்துக்கான லீஸ் அக்ரிமெண்ட் நான் வாங்கி கொடுத்துறேன். எது வந்தாலும்ப்பா. சாரி சார். எந்த கிளாஸ்? +2. என்ன சார் இது? டான்ஸ் ரிஹர்சல்னு நீங்க வர சொன்னீங்க, வேற எந்த ஸ்டூடெண்ட்ஸுமே காணுமே. இன்னைக்கு ரிஹர்சல் உனக்கு மட்டும்தாம்மா. எனக்கு இதெல்லாம் வேண்டாம் சார். குடிமா, சும்மா குடிமா. இது நீங்க ஆசைப்பட்டு கேட்ட நெக்லஸ். அநியாயமா இருக்கு. 40 வருஷமா இந்த இடத்துல கடை போட்டு நடத்திட்டு இருக்கோம். நீங்க அந்த நகை கடைக்காரங்கிட்ட பணம் வாங்கிட்டு எங்க கடையில அடிச்சு நொறுக்கிட்டீங்கல்ல, அந்த கலெக்டர் கிட்ட மனு கொடுத்து உங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் உண்டு இல்லைன்னு பண்ணாம விட மாட்டேயா? விட்டுருங்க, வேணாம், என்ன விட்டுருங்க, விட்டுருங்க ஐயா, ஐயா 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 வேணாங்க, என்ன விட்டுருங்க. ஐயா ஐயா விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. ஒவ்வொரு தனி மனிதன் உயிருக்கு எந்த தீங்கும் வராமல் பாதுகாத்து நல்ல காவலனாக இருப்பேன். நீ நாசமா போயிடுவடா. நல்லாவே இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டேன் பாவி. நகை கணக்கு எச்சி காசை வாங்கிட்டு என் புள்ளி அநியாயமா கொண்டுட்டியடா. உன்னெல்லாம் யாரா போலீஸுக்கு படிக்க வச்சது? நீ நாசமா போயிடுவடா, நல்லாவே இருக்க மாட்டடா. ஐயா, என்ன பண்ற ராசா?
ரொம்ப நாளா ஆசைப்பட்டு கேட்டியே. என்னோட 1 மாசம் சம்பளம் உழைச்சு வாங்கினது. போட்டுக்கோ. நீங்களே மாட்டி விடுங்க. அவன் ஊர் அடிச்சு உலையில போடுவாங்க. ஆனா உங்க அண்ணன் ஊர்ல உள்ளவங்க வயித்துல அடிச்சு ஊர் மேலவுக்கு போடுறான். கரும்பு பிடிச்சான். இதெல்லாம் ஒரு பொழப்பு. ஃபிக்ஸ் பண்ணு. என்னங்க மேல போற மாதிரி இருக்கு? மேல சொர்க்கத்துக்கு தானே போயிட்டு இருக்கோம். சார், நீங்க ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர், டியூட்டி கொடுத்த போலீஸ் வண்டில இப்படி லூட்டி அடிச்சிட்டு இருக்கீங்களே. சார், இந்த கருமத்தெல்லாம் ஏதாவது ஒரு காட்டேஜ்ல வச்சு தொலைக்க வேண்டியதானே? நான் அப்பவே சொன்னேன், இவர்தான் கேட்கல. ஏன் சார், மாருதி வேன்ல தான் இவ்வளவு நாளா பிராஸ்டியூஷன் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ போலீஸ் வண்டியிலே ஆரம்பிச்சிட்டீங்களா? சார், போலீஸ்காரங்க என்ன பண்ணாலும் தட்டி கேட்க மாட்டாங்க. திமிர்ல என்ன வேணா பண்ணுவீங்களா? என்ன சார் கேட்டே இருக்கோம். என்னன்னா இது கோலம்? நான் ஒண்ணு இந்த கோலத்துல பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு. என்ன பண்ணுறது? நைட் டியூட்டிக்கு போறேன். இதான் நைட் டியூட்டியா? ஐயோ, மூஞ்சிய மறைக்கிறது அவுட் ஆஃப் ஃபேஷன். சிரிச்சுக்கிட்ட போஸ்ட் கொடுக்கறதா லேட்டஸ்ட் ஃபேஷன். ஆமா, அப்படி என்ன நீ பெரிய தப்பு பண்ணிட்ட? ஊர்வலத்துல எவனும் பண்ணாத தப்பு முழுசுமா நினைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடதுக்குனே சிரிச்சுக்கிட்டு போஸ்ட் கொடுனே. எடுங்கடா, அறிவு இருக்கடா உனக்கு? அண்ணன் மட்டும் போஸ்ட் கொடுக்கறது என்ன? கூட அண்ணி இருந்தா நல்லா. மேல கை போடு. தைரியமா பாரு. எடுங்கடா. அண்ணி கட்டி முடியா? நீ வெக்கப்படாத. நீ கட்டி முடி. எடுங்கடா, ஸ்டில் பார்க்கலாம். அந்தரத்துல தொங்குனது போலீஸ் வண்டி இல்ல, போலீஸோட மானம். இது வரைக்கும் போலீஸ்காரங்க தான் எல்லா வண்டியும் செக் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இனிமே போலீஸ் வண்டி எங்க நின்னாலும் பப்ளிக் எட்டி பார்ப்பான். அவ பெரிய டயானா, இவர் பெரிய சார்லஸ். நெக்லஸ் பிரசன்ட் பண்றீங்களா? நெக்லஸ் சார், ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனரை ஒருத்தி விடிய மகுடி ஊதி மயக்கி இருக்கான்னா அவ சாதாரண டிக்கெட் இல்ல சார். அவ செல்போன் நம்பரை வாங்கி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துட்டோம்னா நாளைக்கு எல்லாரும் அலர்ட்டா இருக்கலாம் இல்லைங்களா? ஷட் அப் மிஸ்டர் எஸ்கே பாண்டியன். ஏற்கனவே உங்க மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ். ஆனா ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்ல நீங்க எஸ்கேப் ஆயிட்டே இருந்திருக்கீங்க. ஆனா இன்னைக்கு பிரஸ், பப்ளிக், சேனல்ஸ் எல்லாத்துலயும் ஃபிளாஷ் ஆயிடுச்சு. There is no way. You are suspended. அறிவில்ல, ஒரு வாரம் லீவு போட்டுட்டு எங்கேயாவது ஊட்டி கிட்டிக்கு போய் லூட்டி அடிக்க வேண்டியதானே? இது பாரு, இந்த விஷயத்துல நான் உனக்கு சப்போர்ட் பண்ணா என்னையும் சேர்த்து கட்டிடுவாங்க. சிஎம் வேற ஊர்ல இல்ல, கொஞ்சம் ஆறு போடு, அப்புறம் பார்க்கலாம். உதவி கமிஷனர் கே எஸ் பாண்டியன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை தொடர்ந்து சண்முகா ஜுவல்லர்ஸ் அதிபர் தனசேகரன் லஞ்சம் கொடுத்தது அப்பட்டமாக நிரூபிக்கப்பட்டு உடனடியாக கைது செய்யப்பட்டார். அத்துடன் சண்முகா ஜுவல்லர்ஸ் அருகே உள்ள பிளாட்பார கடைகளை தொடர்ந்து நடத்தலாம் என்று கமிஷனர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். எவனோ ஒருத்த நம்ம போற சந்து பொந்துக்குள்ள நுழைஞ்சு சடுகுடாடிட்டு இருக்கான். சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதன. ராஜா இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சானோ அன்னையில இருந்து நமக்கு அடிமேல் அடி விழுந்துட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் பண்றது ராஜாவா தான் இருக்குன்னு சொல்றியா? ஏன் இருக்கக்கூடாதுங்கிறேன். இது வரைக்கும் ஃபோன் பண்ணி மிரட்டினவன் பணம் கேட்டு பிளாக்மெயில் பண்ணது கிடையாது. மக்களுக்கு நல்லது செய்ய சொல்றான், பண்ணலன்னா பனிஷ்மெண்ட் கொடுக்குறான். கரெக்டா? ஆனா நீ இன்னொரு விஷயம் கவனிச்சியா? அந்த போன் வரும்போதெல்லாம் ராஜா நம்ம பக்கத்துல இருக்கிறது இல்ல. ஏன்? ராஜா! அண்ணே, உங்களுக்கு ஃபோன் வந்திருக்குண்ணே. என்ன அப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு தான் போனு. யாரோ முக்கியமான ஆளா, உங்ககிட்ட மட்டும் தான் பேசணுமா?
என்னுடைய அடுத்த டார்கெட்டை உன்னை டாரா கிழிக்கிறதாமா. எந்த புறம்போக்குடா உன்னை டாக்டருக்கு படிக்க வச்சான்? அவனை செருப்ப கைட்டு அடிக்கணும்டா. கேவலம் பணத்துக்காக பல பேர் உயிரோட விளையாடிட்டு இருக்க. உன்னை நல்ல டாக்டரா மாத்துற வரைக்கும் நோ ரெஸ்ட்மா. என்னென்ன ஃபேஸ் ஒரு மாதிரியா இருக்கு? யாருன்னு போன்ல? அவனேதான். அந்த ராஸ்கல் என்னையும் மிரட்டான்டா. ஏய், யாரா நீ? எங்க இருந்து பேசுற? தப்பு பண்ற உன்னை எங்க போனாலும் விரட்டி விரட்டி வந்து அடிப்பண்டா. இதுதான்டா என் வேலை. ஏய், எதுக்குடா எங்க டார்ச்சர் பண்ற? தைரியம் தான் என்கிட்ட பேசுறா. எப்படிடா முடியும்? கேசட் தான் முடிஞ்சு போச்சுல்ல. ஆமா, அங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கு? சூப்பர் சூப்பர் சுப்ராயன், ராம்போ ராஜ்குமார், கனல் கண்ணன், இவ்வளவு ஏன் தசாவதார ஹாலிவுட் ஃபைட் மாஸ்டர் வரைக்கும் எனக்கு அவ்வளவு பெட்டு. இந்த உதார் விடுற வேலை எல்லாம் என்கிட்ட வேணாம். ஏய், நீ சரியான ஆம்பளையா இருந்தா, ஒருத்தருக்கே பிறந்து இருந்தா, பொம்பளை மாதிரி போன்ல பேசாம ஆம்பளை மாதிரி எதிர்க்க வந்து மோதி பாரு. அதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா. ஏய், போன வைடா, நான் உன்கிட்ட அப்புறம் பேசுறேன். வச்சிட்டேன்டா. ஹலோ ஹலோ, வச்சிட்டான். என்னடா சொல்றான்? பரதேசி விட்ட விடல வெல வெளுத்து போய் போன் ஆஃப் பண்ணிட்டான். அண்ணே, நம்ம ஃபேமிலிக்கு ரொம்ப திருஷ்டி ஆயிடுச்சுண்ணே. அதனால பெருமாள் கோயில் போயிட்டு உங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு வேண்டி பிரசாதம் எடுத்துட்டு வந்தேண்ணே. ஐய, பெருமாள் கோயில் பிரசாதம் பட்டடிக்க கூடாது, சாத்தணும். அலைஞ்சிருச்சுன்னா மறுபடியும் வச்சுங்க. டாக்டர், எஸ், பேஷண்டோட ஆஞ்சியோகிராம் ரிப்போர்ட் ரெடியா இருக்கு. நீங்க கொஞ்சம் பார்த்துட்டீங்கன்னா ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணிடலாம் சார். சரி, நீங்க போங்க, நான் அப்புறம் பார்க்குறேன். சார், பேஷண்டோட நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கு. ஓகே. அண்ணா ஒரு கண்ணியமான டாக்டர், தம்பி ஒரு பொம்பளை பொறுக்கி. உனக்கு வெக்கமா இல்ல? பொறுக்கி நான் இல்ல, எங்க அண்ணன். ஓகே, நான் சொன்ன ஸ்கேன் கூட பண்ணுங்க. பாருங்க, தினம் தினம் நர்ஸுங்கெல்லாம் ட்ரெஸ் மாத்துறத அந்த கேமரா மூலியமா எங்க அண்ணன் லேப்டாப்ல பார்த்துட்டு இருக்கான்.
பேர்ல எத்தனை அப்பாவி ஜனங்களை சாவடிச்சிருப்ப. இது நான் உனக்கு தர என்கவுண்டர். இன்னும் நான் சுட மாட்டேன்டா. நான் உனக்கு தர ஜட்ஜ்மெண்ட். So